இன்னைக்கு மோசே மேல இறங்கின அந்த மகிமை உங்க மேல இறங்கணும். என்கிட்ட காட்டினாரு. இன்னைக்கு ஹீலிங் பண்ண போறாராம். இன்னைக்கு உங்க யார சரீரத்துல என்னென்ன ரிப்பேர் இருக்குது? கையில வலியா, முதுகுக்குள்ள வலியா, முட்டி வலியா, தலையெல்லாம் புள்ள வலியா இருக்குதா? இன்னைக்கு கர்த்தர் ஹீலிங் பண்ண போறாரு. இன்னைக்கு உனக்கு ஒரு சுகமாக்குற வல்லமைய நீ துதிக்கும் போது, நீ விசுவாசிக்கும் போது, ஏசப்பாவால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு நீ சொல்லும் போது உன் சரீரத்தை அவர் புதுப்பிப்பார். மோசே 120 வயது உள்ளவராக இருந்தோம், அவர் பலம் குறையில, அவர் கண்ணு இருள் அடையல. இன்னைக்கு அந்த பலம் உங்க மேல இறங்கணும். ஏசப்பா என்ன மூடி கொள்ளுங்கப்பா, உமக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தினாலே என்ன மூடி கொள்ளுங்கப்பா. ஏசப்பா என்ன மூடி கொள்ளுங்கப்பா. சீனா மலையிலே மகிமையாக தங்கினதை போல, சீனா மலையிலே மகிமையாக தங்கினதை போல எனக்குள்ள தங்க வேண்டும்பா. ஏசப்பா எனக்குள்ள தங்க வேண்டும்பா, எனக்குள்ள தங்க வேண்டும்பா. ஏசப்பா எனக்குள்ள தங்க வேண்டும்பா. உமக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தினாலே என்ன மூடி கொள்ளுங்கப்பா. ஏசப்பா என்ன மூடி கொள்ளுங்கப்பா. கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கும் போது ஆலயத்தை நிரப்பினீரப்பா. கர்த்தர் நல்லவர் என்று துதிக்கும் போது ஆலயத்தை நிரப்பினீரப்பா. எங்களை நிரப்பு ஏசப்பா, அந்த மகிமையால எங்களை நிரப்பு ஏசப்பா, எங்களை நிரப்பு ஏசப்பா, அந்த மகிமையால எங்களை நிரப்பு ஏசப்பா. உமக்கு காத்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னத்தினாலே என்ன மூடி கொள்ளுங்கப்பா. ஏசப்பா என்ன மூடி கொள்ளுங்கப்பா. ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்னை துதிக்கணும். நீ இந்தியாவுக்காக இரவு பகல் ஜெபிக்கணும். நீ இந்தியாவுக்காக இரவு பகல ஜெபிக்கணும். இருளில் நடந்த ஜனங்க பெரிய வெளிச்சத்தை, இருளில் நடந்த ஜனங்க பெரிய வெளிச்சத்தை எங்க இந்தியாவில இப்பொழுது காணணும். எங்க இந்தியாவில் இப்பொழுது காணணும். கர்த்தருடைய ஆமென். மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே, மகிமையின் மேகமே. இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு, இரவும் பகலும் வழிநடத்தும்படிக்கு மேக சம்பமாக அக்னி சம்பமாக முன்பாக செல்லும்
மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே எழுந்து பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது எழுந்து பிரகாசி ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது உம்முடைய வெளிச்சம் ஜாதிகள் மேல் உதிக்கும் உம்முடைய ஒளியில் ராஜாக்கள் நடந்து வருவாங்க உம்முடைய வெளிச்சம் ஜாதியின் மேல் உதிக்கும் உம்முடைய ஒளியில் ராஜாக்கள் நடந்து வருவாங்க மேகமே இறங்கி வா உன் மகிமையால் என்னை மூடவா இயேசுவே இறங்கி வா மகிமையா என்னை மூடவா மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே தேவனே எங்களுக்கு இறங்கும் தேவனே எங்களை ஆசீர்வதியும் தேவனே எங்களுக்கு இறங்கும் தேவனே எங்களை ஆசீர்வதியும் உம்முடைய முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணணும் உம்முடைய முகத்தை எங்க மேல பிரகாசிக்க பண்ணணும் மேகமே இறங்கி வா மகிமையா என்னை மூடவா இயேசுவே இறங்கி வா மகிமையா என்னை மூடவா மேகமே இறங்கி வா உன் மகிமையால் என்னை மூடவா இயேசுவே இறங்கி வா மகிமையா என்னை மூடவா மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே மகிமையின் மேகமே ஆமென் கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஆவியில பேசுங்க எங்க மேல மகிமை இறங்கணும் எங்க மேல மகிமை இறங்கணும் கர்த்தருடைய மகிமை என் மேல் உதிக்கணும் உதிக்கணும் கர்த்தருடைய மகிமை என் மேல் உதிக்கணும் உதிக்கணும் நான் இந்தியாவுக்காக இரவு பகலும் ஜெபிக்கணும் நான் இந்தியாவுக்காக இரவு பகலும் ஜெபிக்கணும் இருளில் நடந்த ஜனங்க பெரிய வெளிச்சத்தை
கைத்தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை என் மேல உதிக்கணும். மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இந்த மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா, பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து விழிக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து விழிக்கும். உள்ளத்தில கர்த்தர் வந்தா எல்லாமே சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததைய கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததைய கூட்டம். நிழலில் தோட்டமுடன் வியாதி சொல்லாம போனதைய ஓடி. நிழலில் தோட்டமுடன் வியாதி சொல்லாம போனதைய ஓடி. உள்ளத்தில கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததைய ஆர்மி. தூள வந்ததைய தாவீது தூளா கல்லை விட்டு ஜெயித்தாரு. தூளா வந்ததைய தாவீது தூளா கல்லை விட்டு ஜெயித்தாரு. உள்ளத்தில கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ஆமென். சொல்லுங்க. என் கவலை எல்லாம் மாற போகுது, என் கண்ணீர் எல்லாம் துடைக்க போகுது, என் அழகு எல்லாம் மாற போகுது. அது ஆனந்தமா மாறப் போகுதே. கவலையெல்லாம் மாறப் போகுதே. என் கண்ணீர் எல்லாம் நீங்கி போகுதே. என் அழுகை எல்லாம் மாறப் போகுதே. அது ஆனந்தமா மாறப் போகுதே. மாறப்போகுது எல்லாமே. மாறப் போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுதே. மாறப் போகுதே. எல்லாமே மாறப் போகுதே. இயேசுவின் வல்லமையால் மாறப் போகுதே. ஆமென். அப்படியே உட்காருங்க. இயேசுவின் நாமத்தினால் நன்றி 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 பிதாவே. நன்றி ஆமென். உங்களை இப்போது ஆசீர்வதிப்பார். ஒரு மாற்றுதல் போன வாரம் வந்து அறிவித்த சனிக்கிழமை வந்து பரிந்து பேசுகிற ஜவனு. ஆனால் பத்தலை எங்களுக்கு.
நேற்று ஆயத்த ஜெபம் சொல்லி இந்த இடத்துலேயே வந்து நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபித்தோம். ஆனால் செவ்வாய்க்கிழமைனா பரிந்து பேசுகிற ஜெபம் தேவை. ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறல, திங்கக்கிழமை ஒரு நாள் கேப் போட்டு செவ்வாய்க்கிழமை ஜெபம், புதன்கிழமை கேப் போட்டு வியாழக்கிழமை ஜெபம். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் ஆவியில் நம்ம அனல் கொள்ள முடியும். அதனால் செவ்வாய்க்கிழமை நடக்கிற ஜெபம் 7லேருந்து 8 வரைக்கும் ரெகுலராக நடக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்க வந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. வேலைக்கு போகிறவங்களாம் ஜெபத்தில் இல்லைல்ல, செவ்வாய்க்கிழமைனா கண்டிப்பாக மிஸ் பண்ணாத அதை கலந்துங்க. உங்களுக்கு நல்லா ஒரு ஆவியில் பலம் கிடைக்கும். அதே போல் 40 நாள் ஜெபிக்க வரவங்க கண்டிப்பாக வந்து கலந்துங்க. உண்மையாகவே நம்ம ஜெபிக்கிற நாளை மிஸ் பண்ண வேணாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் இந்த நாளில் உண்மையாக நம்மளோட இடைப்பட பொறுத்து 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்கிறதுக்கு முன்பாக ஃபஸ்ட்டு வியாதியில் கர்த்தர் குணமாக்கி உன்னை தப்பி வைப்பார். 2வது வீட்டில் ஃபஸ்ட்டு வியாதியில் குணமாக்கி தேவன் தப்பிப்பார். 2வது வீட்டில் கர்த்தர் வீடு, 2வது வீட்டுக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கும்போது தேவன் ஆதரவாக இருப்பார். 3வது சாவு வரும்போது அதை பின்னிட்டு போக செய்து ஆயுசு நாட்களை கர்த்தர் நம்மளை கூட்டி தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு வியாதியில் கர்த்தர் குணமாக்கி நம்மளை தப்பி வைப்பார். 2வது வீட்டுக்குள்ளே தேவன் நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு, ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக எந்த அளவுக்கு நீங்கள் காத்துக்கிறீங்களோ அவர் ஆதரவாக இருப்பார். 3வது தேவன் நம்மளுக்கு சாவு வரணும் யார் யார் வாயில் சொல்லிக்கிறீங்களோ அதை பின்னிட்டு போகணும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆயுசு நாட்களை தேவன் கூட்டுவார். ஹல்லேலூயா. எனக்கு சாவு வந்தால் நல்லா இருக்குன்னா முன்ன போகிற சாவை பின்னாடி போக உன் வாயில் சொன்னாதான் அது நடக்கும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமா? ம் 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 ஹல்லேலூயா. 3 காரியம் அங்கே இருக்குதா இல்லையா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? வியாதி இருக்குது. 2வது என்ன இருக்குது? வீட்டு காரியத்தை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். 3வது என்ன இருக்குது? நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவி. ஹல்லேலூயா. இதான் ரீடிங். பைபிள் நீங்கள் படிக்கும் போது ஒரு நாளைக்கு ஒரு ரீடிங் பண்ணனா 3 காரியம் அந்த இடத்துல இருக்குது. 3த்துலேயும் எங்கெங்கே ஒரு இடத்துல இருக்குது சொல்லி ஒரு நாளும் நீங்கள் தியானிப்போன்னா பைபிள் சொல்லுது அவங்க ஒவ்வொரு நாளும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவாங்களாம். தியானிக்கிற மனுஷன்னா தான் வேதத்தை தியானிக்கிற மனுஷனாமா பாக்கியவான். நீங்கள் பைபிளை படிச்சுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. ஒரு அதிகாரத்தை படித்தோன்னையும் அந்த ஒரு 3 காரியம் அப்படி பேசுகிறாருன்னா வியாதியா, எங்கெங்கே யார் வியாதிப்பட்டுருக்காங்க. 2வது வீடு என்ன நடக்குது. 3வது சாவை பற்றி சொல்கிறாரு, சாவு எங்கெங்கே இருக்குது. அப்படி நீங்கள் தேடினா தான் ரீடிங்கு. இதுதான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரீடிங் பண்ணும்போது ஜீவ புஸ்தகத்தில் நம்ம என்ன செய்வார்? ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை எழுதுவார் பேர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாக ஃபஸ்ட்டு நம்ம வியாதிப்படும் போது கர்த்தர் நம்மளை தப்பி வைப்பார். எப்படி தப்பி வைப்பார்? உண்மையாகவே நீ என்ன செய்யணும்? 5ஆம் வசனத்தை படிங்களா? ம் 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 ம். ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்ட, உன் கண்ணீரை கண்ட, உன்னை நான் குணமாக்குவேன். இது 3 நடந்தோன்னு நீ எங்கம்மா போனோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுமாரி சுகம் கடிச்சிட்டாலும் ஆலயத்துக்கு போக கஷ்டப்படும். ஆண்டவர் நம்மளை விண்ணப்பத்தை கேட்டு எல்லாம் நடந்துட்டாலும் அதிலே பிரமித்து என்ன செய்வாங்க? வீட்டில் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், சில பேருக்கு வந்து நல்ல காரியம் நடந்தாலுமே பின்னாடி போயிடுவாங்க, கெட்ட காரியம் நடந்தாலும் என்ன செஞ்சிடுவாங்க? பின்னாடி போயிடுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை துடைச்சிட்டேன்,
நான் உன்னை குணமாக்குவேன். நீ எங்கே போ? 3வது நாள். 3வது நாள்லேயே நீ என்ன செஞ்சிரு? இது வரைக்கும் நீ ஆலயத்துக்கு போக முடியாத, உனக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, இப்போ நீ சுகமாயிட்ட, நீ ஆலயத்துக்கு போ. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆலயத்துக்கு வரத்துக்கு தாமதம் செய்யவே கூடாது. ஒரு மணி இன்னைக்கு கொஞ்சம் வேலை, இந்த இப்போ யாரும் டீ போகிற யாரும் ஆள் இல்லாததுனால நீ தான் போடணும் அப்படி சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் அது விசேஷமாக இன்றைக்கி ஒரு சுக்கு காப்பி மாரி போடணும். சுக்கு காப்பி போடணுன்னு கடையிலலாம் வாங்கலை, அதுக்கு பொடியெலாம் அரைக்கணும்ல, அரைச்சி கிரிச்சு அதெல்லாம் செய்யணும்னு சொன்னோம். எனக்கு கொஞ்சம் உத்தரவு வந்துட்டவனவே நான் தயங்கவே மாட்டேன், செய்யணும், கத்தருக்காக எதனா செஞ்சிடும். அப்படி செய்யறது தான் கொஞ்சம் தாமதம் ஆச்சு. அந்த தாமதம் ஆவாவ அந்த முள் என்ன செய்யுதுன்னா, அந்த ஆட்டில் அந்த முள் அடிக்கிற மாதிரி நம்ம ஆட்டை அடிக்கும். ஆட்டை அடிக்குதா இல்லையா? யாராருக்கு அதுமாரி வருது? யாராருக்கு வருது? அந்த முள் டக் டக் டக்னு அப்படி ஆடும்போது நம்ம இறுதியமாக என்ன ஆகணும்? டக் 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 டக்னு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ டைம் ஆயிடுச்சு. இது யாராருக்கு இந்த துடிப்பு வருது? ஹல்லேலூயா. இது வந்துட்டாலுமே கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கால் வலிக்குது, எனக்கு இடுப்பு வலிக்குது. இப்போ கூட உண்மையாக எனக்கு வலிக்குது ரொம்ப, எனக்கு காலை இடுப்பு எல்லாம் எனக்கு வலிக்குது, சொல்ல முடியலையா வலி. ஆனாலும் என்ன செஞ்சிடணும்? நின்று இங்கே பேசி தான் ஆகணும். அப்போ எல்லாமே இருக்கும். அது மத்தியில் என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மனுஷனுக்கு தாங்க என்ன செய்வார்? 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்ட போகிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய போகிறாரு? வியாதியை நீக்கி தப்பி வைக்க போகிறாரு, குணமாக்க போகிறாரு. அவங்கள தான் வீட்டுக்குள்ளே வச்சு என்ன செய்ய போகிறாரு? ஆதரிக்க போகிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ஒரு நாள் வரத்து, ஒரு நாள் லீவ் போகிறது, இது கம்பெனி கிடையாது, கம்பெனி கிடையாது. ஏதோ ஒரு கம்பெனிக்கு போயிட்டோம், இன்றைக்கி லீவ் போடவே கூடாது. எஸ்ஏகே வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான வியாதி இது. ஆண்டவர் சொல்கிறாரு, ஊழியக்காரனை அமைச்சு சொல்கிறாரு, குணமாயிடுவேன். 3வது நாள் என்ன செய்ய? அப்போ இது வியாழக்கிழமை நடந்திருக்கும் பொழுது, 3வது நாள்லாம் எப்போ? வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நடந்திருக்கலாம். ஆனால் சுகம் நீ நாளைக்கு என்ன செய்ய? ஒரு 2 நாள் கழிச்சு ஆலயத்துக்கு போ. ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே கர்த்தர் எதில் பற்றுதலாக இருக்குன்னா, சபைக்கு வரத்தை நம்ம ஒவ்வொருத்தர் மேலே பற்றுதலாகிறாரு. நீ சபைக்கு வராத அளவுக்கு உன் மனசில் ஒரு கல்லை மாரி எதுனா ஒன்று வச்சு ஏதோ ஒரு தடுக்குதுன்னா நீ நினச்சிக்கணும், கர்த்தர் செய்யலை, இது சாத்தான் தடுக்கிறான். ஹல்லேலூயா. எங்கிட்ட காமிச்சார் 2 பேருக்குள்ளே சாத்தானுடைய ஆவி பூருதுன்னு, 2 பேருக்குள்ளே பூருது. அவள் உண்மையாக நீ பூர்றதுக்கு காரணமாக நம்மளே இருப்போமானா கர்த்தர் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் ஒரு அளவுக்கு கையை நீட்டி 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 என்ன செய்வார்? தப்பு வச்சுட்டே தான் இருப்பார். நீ தொடர்ந்து போவ, துக்கத்துக்கும் கண்ணீருக்கும் அழிக்கும் வேதனைக்கும் அப்படி கொடுக்க அவரும் என்ன செய்ய முடியாது? சாத்தாங்கையில் போய் நீ மாட்டிக்கிற. எவ்வளோ தூரம் உன்னை தூக்கி வந்து பக்கத்தில் தான் நிறுத்தி பார்க்குறாரு, ஆனால் நீ நிற்க மாட்டேற. அப்போ உன்னதான் நீ என்ன செஞ்சுக்கணும்? உன் கயிறுலேருந்து அறுத்து நீ விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே ஃபஸ்ட்டு நீ மரணத்தில் இருக்கும்போது கர்த்தர் குணமாக்குவார்னா, நீ மரணத்தை குறித்து என்ன செய்யாத, அந்த வியாதியை குறித்து என்ன பண்ணாத, யாருக்கிட்டே நீ சொல்ல ஓடாத. எசேக்கியா செய்கிறாரு, செவுறு பக்கம் திரும்பிக்கின்னு, ஆண்டவரே இந்த வியாதி குணமாக்க உன்னால் முடியுமே. ஹல்லேலூயா. சுவர் பக்கம் திரும்புகிறாரு, திரும்பிட்டு அழுகுறாரு, ஏசப்பா இதை தப்பிக்க உன்னால் முடியுமே, நீங்கள் ஏன் மௌனமாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கர்த்தர் என்ன அற்புதம் செய்கிறார்னா, தப்பு வித்து குணமாக்குறார். ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே அந்த வியாதிக்கு ஏற்ற மருந்து எங்கே இருக்குதுன்னா இயேசுக்கிட்ட மட்டும்தாங்குது. நீங்கள் நினைக்கலாம் டாக்டர்கிட்ட போனால் நல்லாயிடணும். உண்மையாக சொல்ல, டாக்டர்கிட்ட போனால் நல்லா ஆகும் தான், அதுன்னு போகாத இருக்கக்கூடாது. எசேக்கியாவுக்கு ஒரு மருந்து போடுறாங்க, ஒரு அத்திப்பழ தழையை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, அந்த பிளவில் ஒட்டினோன்னு தான் அவர் குணமாகுது. அப்போ டாக்டர் வந்து தேவை தான். அதே சமயத்தில் கர்த்தர் அங்கே சொல்லி உத்தரவு கொடுத்தோன்னே தான் அந்த பிளவுக்குள்ளே அந்த மருந்தை போட்டோன்னு ஒட்டுது. அந்த மாத்திரை போட்டோன்னு உன் சரீரத்தோடு அது இணையனா கூட இயேசுவோட வல்லமை இருந்தால் தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. நான் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துருக்குறேன். ஆஸ்பத்திரிலலாம் நிறைய வார்டுகளை சந்தித்து ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எரிஞ்ச வார்டுகளாக ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதை எரிஞ்ச வார்டெலாம் பார்த்தா வாழை இலை, பெரிய வாழை இலையை நீட்டிட்டு நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஒன்றுமே துணிலாம் போட முடியாது அவங்க மேலாம், ஏன்னா துணி போட்டால் ஒட்டிக்கும். அவங்கள அப்படி தான் கழட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் போய் நாங்கள் பார்த்து நிறைய ஜெபிச்சிருக்கிறோம். அதுபோல் சாவுக்கு நேராக போகிறவங்க, மரணம் அப்படியே இழுத்துன்னு இருக்கும், அவங்களாம் சந்திச்சிருக்கிறோம்.
சொல்லியிருக்கிறாங்க. 1 வருஷமாக இங்கே இருக்கிறோம்மா, 2 வருஷமாக இருக்கிறோம், மதுரையிலேருந்து வந்துக்கிறோம், 2 வருஷம் எவ்வளோ செலவுதம்மா. நம்ம நினைக்கிறோமே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இலவசமாக எல்லாம் கிடச்சிதுன்னு. எல்லாம் இலவசமாக கிடைக்காது. இப்படி போனால் வாட்பாய் காசு தரணும், இப்படி வந்தால் ஆயம்மா காசு கேட்கும், மருந்து மாத்திரை வாங்கணும். எவ்வளோ அவன் போய் படுத்தான ஒரு 2 வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும். ஆனால் இயேசுக்கு அந்த இடத்துல படுகிறாரு, கர்த்தர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யணுந்தம்மா, வியாதி நேரத்தில். ஆனால் இதே மாதிரி வியாதி ஒன்று ஒருத்தருக்கு போடுறாங்க. அதே யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஹல்லேலூயா. அங்கே படிச்சு 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்னது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அங்கே என்ன வியாதி? அது 2 ராஜாக்கள் 21 படிங்க. அந்நாட்களில் ஆ. எசேக்கியா வியாதிப்பட்டு ம். மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தார். இந்த வியாதி என்ன வியாதி? அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. இப்போ இவரோட வியாதி என்ன வியாதி? இந்த வியாதி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வியாதி. ஹல்லேலூயா. யோவான் அந்த லாசரோட வியாதி வந்து மகிமைப்படுத்துகிற வியாதி. மகிமைனா என்ன? இவர் வந்து சத்தா கூட பரவாயில்ல, ஆனால் இதில் எப்படி ஒரு மகிமை வரப்போகுது. ஆண்டவர் காதுக்கு வந்துடுச்சு. நீ நேசித்த, உன் அன்பாக இருந்த, உன்னோட சிநேகிதனாக இருந்த லாசரு வியாதிப்பட்டான்னு கேள்வி வந்துடுச்சு. ஆனால் ஆண்டவர் தாமதிக்கிறார், அமைதியாகிறார். அப்போ சில பேருக்கு வியாதிப்பட்டு உடனே குணமாகலனா கூட சில காரியத்தில் கர்த்தர் அமைதியாக இருப்பார். சில பேருக்கு என்ன செய்வார், உடனே பதில் தருவார். சில பேருக்கு வந்து பாரு இப்படி ஜபிப்பாங்க, உடனே நல்லாயிடும், உடனே சுகமாயிடுவாங்க. மோகன் சிலாசர் ஐயான கூட சில பேர் வந்து கேள்வி கேட்டாங்களாம், நீங்கள் ஜபிக்கிறீங்களே அந்த குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் நீங்கள் ஜபிச்சா அன்றைக்கு குழந்தை கழிச்சதில்ல, ஏன் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னு கேள்வி கேட்டாங்களாம். அப்போ அவர் வந்து கர்த்தர்கிட்ட போய் கேள்வி கேட்டாராம் ஆரம்ப ஸ்டேஜில். ஏன் ஆண்டவரை இப்படி கேள்வி கேட்க என்னை வச்சுட்டியான்னு. ஆண்டவர் சொன்னாராம், உனக்கு குழந்தை கொடுத்தா நீ ஸ்கூலுக்கு இட்டுன்னு போகணும், அதை எல்லாம் பண்ணணும், நீ அதே தான் ரவுண்டு பண்ணி நிற்ப. ஆனால் நீ எனக்கு செய்ய வேண்டிய காலம் எவ்வளோ இருக்குது, அதுக்கு தான் நான் உன்னை தடை பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவள் பாருங்க, சில மரணத்துக்கு ஏதுவான வியாதி என்ன செய்கிறாரு, ஊழியக்காரர் அனுப்புகிறாரு. ஆனால் மகிமைப்படுற வியாதிக்கு என்ன செய்கிறாரு, தாமதமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதி எசேக்கியாக்கு, ஆனால் லாசருக்கு ஏதுவான மகிமைப்படுற வியாதி என்ன இருந்துச்சு, லாசருக்கு. ஹல்லேலூயா. இது ஏதுவான மகிமைப்படுற வியாதி, அது ஏதுவான மரணத்தின் வியாதி. ஹல்லேலூயா. அவள் வியாதியில் எத்தனையோ வியாதி இருக்குது, கேவலமான வியாதி கூட இருக்குது. யாருக்கு இருந்துச்சு கேவலமான வியாதி? இங்கே தானே அங்கே கேட்டுனுக்குறோம். தாவீது பையனுக்கு கேவலமான வியாதி, கர்த்தர் அதை கேவலமாக பண்ணாராம். அப்போ ஏன் அவர் கேவலமாக பண்ணுவதான் அதை கேவலமாக பண்ணார். ஆனால் எசேக்கியாவுக்கு இருந்தாச்சு சாவுக்கு ஏதுவான வியாதி, லாசருக்கு என்ன வியாதி இருந்துச்சு, மகிமைப்படுத்துகிற வியாதி. ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே பாருங்கள், லாசருக்கு வந்து 4 நாள் கழித்து தான் போகிறாரு. ஆனால் எசேக்கியாவுக்கு ஆண்டவர் உடனே போக சொல்கிறார். ஏன்னா சாவு போகிறான், சீக்கிரப்போ அப்படின்னு சொல்லி ஏசாவை வந்து துணிதப்படுத்தி அனுப்புகிறாராம். ஹல்லேலூயா. அப்போ உண்மையாகவே மகிமைப்படுத்துகிற வியாதியும் இருக்குது, சாவுக்கு எதிரான வியாதியும் இருக்குது, கேவலமான வியாதியாக இருக்குது. கேவலமான வியாதியை கர்த்தர் கொடுத்து நம்மளுக்கு அழகு பார்க்குற தெய்வம் இல்லை, ஆனால் கேவலமாக நம்ம நடந்துக்கும் போது அது செய்வார். தாவீது வந்து கேவலமாக நடந்துட்டான், அதனால தான் கேவலமான வியாதி வந்துச்சு. அந்த குழந்தைய கேவலமாக அடித்து சாதவாக அடிச்சுட்டு சாவடிச்சுட்டு இருக்கலாம், ஆனால் அப்படி சொல்லி ஆண்டவர் அந்த குழந்தைய பார்க்க கேவலமாக இருந்துச்சான் அது சாகிற நேரத்தில். அது ஏன்னா தாவீது பண்ண ஒரு வேதனை அந்த குழந்தைய அடிச்சிச்சு. அதான் தாய் தகப்பன் செய்கிற பாவம் பிள்ளைகளை தொடரன்னு சொன்னார்ல. மோசைக்கு முன்னே இருந்தது வந்து தாய் தகப்பன் செஞ்சால் உடனே பல்லுக்கு பல்லு, கண்ணு. ஆனால் மோசைக்கு அடுத்து தான் அதை என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து எல்லாரையும் கல்லுலேயே அடித்து சாவடிச்சிருங்கிறாதீங்க, இவங்க செய்யறது 7 தலைமுறைக்கு வச்சிடலாம். தாய் தகப்ப செய்யறது என்ன செஞ்சிடலாம், 7 தலைமுறை மேலே வச்சிடலாம். அதனால் இனிமேட்டு கண்ணு வேணாம், பல்லுக்கு பல்லு வாங்கினான்னு அப்போ தான் நிறுத்தப்பட்டுச்சு. அவள் உண்மையாகவே தேவன் என்ன செய்கிறதம்மா, அந்த எசேக்கியாவுக்கு இருந்த வியாதியை குணமாக்குறார். எப்படி குணமாக்குறார் பாருங்களேன். 7ஆம் வசனம். பின்பு ஏசாயா
ம் பழத்தின் அடையை கொண்டு வாருங்கள். அத்திப்பழத்தின் அடையை கொண்டு வாங்க. ம் அதை அவர்கள் கொண்டு வந்து ம் பிளவின் மேல் பற்றி போட்டபோது ம் பிழைத்தார். ஹல்லேலூயா. பற்று இப்போ எலும்புலாம் வந்து சில தூக்கிடுச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு 10 போடுவாங்க. முட்டையை மஞ்சாவை அந்த சுண்ணாம்பு போட்டு இப்படி தடவி அதை தடவிட்டுன்னு வச்சுக்கோ, அப்படி தூக்கி நிற்கிறது வந்து கொஞ்சம் அப்படி கீழே இறங்கும். ஆனால் அதில் சுகம் கடிச்சிருக்குது. அப்போ இவருக்கு ஒரு 10 போடுறாங்க. அத்திப்பழத்தை என்ன செய்யுங்க, எடுத்துன்னு வாங்க, அந்த பிளவு மேலே என்ன செய்ய போட்டுருங்க, அவர் குணம் அடைஞ்சிருவார். நான் நினைக்கிறேன் கால் தான் அவருக்கு வாழையத்துக்கு வர முடியாது, ஒரு தடையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் காலில் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இல்லை, ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு கற்பனையில் கால் தான் அவருக்கு ஒரு தடையாக இருந்திருக்கும். ஆண்டவர் அதை போடுறாரு, சுகம் அடைஞ்சிடாரு. இன்றைக்கி வந்து நம்ம வீடுகளில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா, அத்திப்பழன்றது ஒரு கீரை வகையில் தான் குறிக்குது, பழ வகையில் குறிக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய வந்து பழ வகை கீரை காய்கறிலாம் எடுத்துக்க மாட்டோம். ஒரு 100 ரூபாய் கறி வாங்கினா ஒரு குழம்பு வச்சு முடிச்சிடலாம், ஒரு 200 ரூபாய் கறி வாங்கினா குழம்பு. ஆனால் அதே மாதிரி பிள்ளைங்களும் இருக்குது, கறி இருந்தால் தான் சாப்பிடுதுங்க, பிரியாணி இருந்தால் தான் சாப்பிடுது. உண்மையாக இதெல்லாம் மாற்றணும். உங்களுக்கு யார் யார் கீரை பிடிக்கும்? கீரை பிடிக்குமா? கீரை பொரியல் குழம்பு தினைக்க வச்சா விட சாப்பிடுவீங்களா? எங்கள் வீட்டில் வெறிய கீரையை நாங்கள் கடைஞ்சி வச்சா விட தினைக்க வச்சா விட சாப்பிட்ருவோம். எங்கள் வீட்டில் நடக்கிறது கீரை வைக்கிற அன்னைக்கு கீரையே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு கீரை வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அதேமாரி காய்கறி அவள் உண்மையாகவே நம்ம தான் என்ன செய்யணும், அதை பழக்கத்துக்குள்ளே கொண்டு வரணும். அதெல்லாம் நிறைய நன்மை இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கறி தான். பிரியாணி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, பிரியாணி தான். எனக்கு போன வாரம் கூட பிரியாணி வேணாந்தாங்க. எல்லாம் 3 பேர் பிரியாணி சாப்பிடுங்க, நான் மட்டும் கஞ்சி சாப்பிட்றேன். எனக்கு வந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு பிரியாணியாவே மாற்றிட்டோம்னா நம்ம பிரியாணி ஆகிடுவோம். சீக்கிரமாக கொலஸ்ட்ரால், சீக்கிரமாக எல்லா வியாதியும் வந்து என்ன ஆகிடும், எல்லாம் மாத்திரை சாப்பிட்டு நம்ம வாழ்க்கை மாதிரியாக போயிடும். அப்போ அதுக்கு ஏன் நம்மளுக்கு அந்த இடம் கொடுக்கணும்? நம்ம என்ன செய்யணும், கூடுமான அளவுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் நிறைய பேர் நம்ம பெண்களுக்கோசம் இது எடுக்கிறேன். 2வது வீட்டு காரியத்துக்கு வரும்போது தான் வீட்டு காரியத்தை சொல்கிற அந்த அத்திப்பழத்தை வச்சு சொல்கிற கீரை காரியெல்லாம். அப்போ உண்மையாகவே இதெல்லாம் செய்யணும். ஆனால் செய்யறதுக்கு சிரமம். சில பேர் ஈஸியாக செஞ்சணும்ல, கறியை வேக வச்சா வெங்காய தக்காளியை போட்டால் அப்படி கூட்டி விட்டுடலாம். ஆனால் கீரை அந்த வேலையாக இருக்கம்மா, 3 வாட்டி அலசணும், அதை கட் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப வேலை. காய்கறி அதே மாதிரி தான் வேலை, சின்னதாக கட் பண்ணணும், பொரியல் வைக்கணும், செய்யணும், அதெல்லாம் ரொம்ப வேலை. ஆனால் இந்த வேலைலாம் செய்யறதுக்கு சோம்பேறித்தனப்படுவோமானா நம்மளுக்கு நிறைய சுகம் கிடைக்காது. ஹல்லேலூயா. சுகம் வேணும்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், கஷ்டம் வேணும். கஷ்டம் இல்லைன்னா கறியே தின்னு நான் கடங்காரணமாக ஆகிறேன். அதே சமயத்தில் நான் மாத்திரையும் சாப்பிட்றேன்னா தாராளமாக சாப்பிட்லாம். இதை வாங்கிடலாம், அதை வாங்கலாம், இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லின்னு இருப்போமானா சில வியாதி வந்து இப்போ தெரியாது, உள்ளுக்குள்ளே இருந்து அப்புறம் தான் பாம்பு மாரி வெடித்து இந்த வியாதி இந்த அம்மாவுக்கு வந்துச்சுன்னு வரும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வியாதி என்ன செய்யணும், எசேக்கியாவுக்கு அத்திப்பழ தடையத்துன்னு வந்து போடுற போல் நம்மளும் என்ன செய்யணும்னா கீரை வகைகள், காய்கறிகள், இது போல் மாவு அரைக்கிற காரியங்கள், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா வீட்டுக்குள்ளேயே சிரமப்படாத எல்லாத்தையும் செஞ்சோம்னா எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த பாக்கெட்டில் இருக்கிற பொருளெல்லாம் நம்ம வாங்கினோம்னா பாக்கெட் பொருள் எல்லாம் அவங்க பார்த்து செய்யறதே கிடையாது. அந்த மிளகா நீ வாங்குறல்ல, அதில் எவ்வளோ களிமண்லாம் இருக்குது, கல்லெல்லாம் இருக்குது, அவங்க அப்படியே பொறுக்கி பார்த்து அரைச்சின்னு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களா? இல்லை, நான் பார்த்த மிஷினில் ஒரு பாக்கெட் அப்படி தூக்கின்னு வந்து இப்படி போட்டுறாங்க, அது அரை பாக்கெட்டு அரைச்சிக்கின்னு கடைக்காரன் எடுத்துன்னு போகிறான். அவங்க போய் அங்கே பாக்கெட் பண்ணுறாங்க, அவங்க எந்த பாக்கெட்டையும் பிரிக்கவே இல்லை, எதையும் செய்யலை. அப்போ நம்ம வாங்கின்னு வரும்போது மட்டும் ஏன் அதில் அவ்வளோ களிமண்ணுக்குது, அவங்க மட்டும் நல்லா சுத்தமானது வாங்கிட்டு வந்துடுறாங்களா? இல்லை, அவங்க வியாபாரத்துக்கு எது வேணாலும் கொடுப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அதை வீட்டில் கொண்டு வந்தோடனே தான் அதை பார்த்து செய்யும்போது நம்ம வியாதியை ஹெல்த்தை என்ன செய்ய முடியும், நல்லா சுகமாக வச்சுருக்க முடியும். இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அவர் குணமாக்கி தேவன் தப்பி வைப்பார். 2வதுல தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 2வது வந்து வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். நாங்கள் வந்து ஊழியக்காரர் சொல்கிறாரு, உன் வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்துன்றார். ஆனால் இவர் ஒழுங்குபடுத்தலை, வீட்டே நம்ம காமிக்கிறார். ஒரு செய்தி ஒரு வாட்டி வந்துடுச்சுன்னா கர்த்தர் பேசிட்டார், நீ உறுதியாகிடணும். இல்லை இன்னொரு வாட்டி பேசணும்.
இன்னொரு வாட்டி அவர் பேசினா தான் நான் மாறுவேன்னு இருக்கக்கூடாது. இங்கே எசேக்கியாவுக்கு ஃபஸ்ட்டில் என்ன வருது? உன் வீட்டு காரியத்தை என்ன செய்ய நீ ஒழுங்குபடுத்துன்றாரு. அதே நீ 13ஆம் வசனத்தை படிங்களா? ம் 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 ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? காமிச்சிட்டார். 15 வந்து சொல்லப்படுது, என் வீட்டின் உள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்கள்? அவங்க பார்த்தார்கள். ஹல்லேலூயா. என் வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? பார்த்தாங்க. இன்னைக்கு உண்மையாக வீடு கர்த்தர் கொடுத்துக்கிறதுக்கு நீ வீட்டில் வந்து இவ்வளோ பொருள் வச்சுன்னுக்கிறேன், இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன், நீ வாங்க, ஒருத்தர் வந்துட்டார் உன்னை விசாரிக்க. இப்போ வியாதியாக இருக்கிறேன்னு சொல்லி விசாரிச்சாரு, அவ்வளோதான். ஹாய் பாய் அவ்வளோதான் அனுப்பணும். ஹாய் பாய் சொல்ல வேண்டியது, வாங்க 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 இந்த அறையை பாருங்கள் வெள்ளி இருக்குது, வாங்க 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 இந்த அறையை பாருங்கள் பொண்ணு இருக்குது, வாங்க 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 இந்த அறையை பாருங்கள், என் வாழ்நாளெல்லாம் நான் நல்லா இருக்கலாம், இவ்வளோ ஆஸ்தியை சேர்த்துனேன். நம்ம சொல்லி அந்த அகந்த பெருமையை வெளிப்படுத்தணுமானா நம்ம வீட்டுக்குள்ள தெய்வம் இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாம் யார் குத்துது? யார் குத்துது? ஏசப்பா தான் குத்தாரு. நீயே ஏசப்பா தான் வந்த, உன் மனைவி ஏசப்பாவில் தான் வந்தாங்க, உன் பிள்ளைகளும் ஏசப்பாவில் தான் கொடுத்தாங்க. உன் வீட்டில் இருக்கிற பொருள் யார் கொடுத்தது? நீ கைப்பாடாக போய் எல்லாம் சேர்த்து வாங்கியிருந்தாலும் அந்த பலனை யார் கொடுத்தது? ஆ, நீ வேலைக்கு போய் கைப்பாடாக சேர்த்தம்மா, அது சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா நீ வாங்கின, ஆனால் கர்த்தர் கொடுத்தாரு. நீ கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய இந்த ஆள் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வந்த மனுஷனை அங்கீகரித்து தான் வெளிப்படையாக எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துன்னு நாங்கள் ஃபஸ்ட்டு ஊழியக்காரன் முதலே சொல்கிறார் வீட்டை குறித்து. ஆனால் வீட்டை திறந்தே காட்டிட்டார். அவள் உண்மையாக காட்டினதுனால வந்தது என்ன? வீட்டில் இருக்கிறது எல்லாம் சில நாட்களுக்குள்ளே கொல்ல போகுது. அதுதான் வந்து பழமொழி சொல்லுவாங்க, கண்ணடி பட்டலை பண்ணலாம், கல்லடி பட்டலை பண்ணலாம், கண்ணடி. அதுக்கு தான் வந்து நம்ம கண்ணடி படுற மாரி வாழ்ந்துட்டோம்னாலுமே உண்மையாக முடியாது. உடம்பு முடியாத ஆகிடும், பணம் இருந்தது போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த நகைலாம் போயிடும். ஏன்? அந்த கண்ணுக்கு இது பற்றியா? கண்ணில் அதுவும் உலகத்து மக்களுக்கு சொல்லவே தால, பைபிள் சொல்லுது உலக மக்களுக்கு இந்த நாக்கு கீழே கூட விஷம் இருக்குமா. இயேசு அறியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நாக்குலேயே விஷம் இருக்குமா. நீ பேசும்போது அக்கானுவாங்க, உள்ளுக்குள்ளேயே வேறு மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அதோட சுபாவம் இயேசு அறியாதவங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் அது. அப்போ உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளைங்க உன் வீட்டு காரியத்தை போய் ஒழுங்குபடுத்துன்னு சொன்னால் எசேக்கியா அந்த காரியம் செய்கிறாரு. இந்த வீட்டு காரியத்தை 3 காரியம் மூலமாக அதே போல் 1 நாளாகும் 17:1 படிங்களா? ம் 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 ஹல்லேலூயா. இவர் வீட்டில் வாசம் பண்ணுறாராம், கர்த்தர் வந்து என்ன செய்கிறாராம்? திரையில் கீழே இருக்கிறாரு. இயேசுக்கு நான் ஒரு வீடு கட்டணும் இவர் வாஞ்சிக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் வீட்டை கட்டாத. ஹல்லேலூயா. நீ என்ன செய்யாத? என் வீட்டை கட்டாத. இவர் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுற, ஏன் கட்ட வேணான்றாரு? நீ வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்த? நீ போய் வீட்டை கட்டுறன்ற? நீ வீட்டில் இப்போ என் வீட்டை நீ கட்டுறன்னா அதுக்கு தகுதி உனக்கு இருக்கணும். என் வீட்டை கட்டுறன்னு சொல்கிறல்ல, அதுக்கு தகுதி உனக்குள்ளே இல்லை. நீ என் வீட்டை கட்டாத. ஏன்னா இவர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிறாரு. இதே 1 நாளாகும் 1 நாளாகும் உட்புறையில் மேலே உட்காந்துக்கிறாரு. அங்கே பாருங்கள் 1 நாளாகும் 16ஆம் வசனம் படிங்களா? இவர் தான் சொல்கிறாரு, என் வீடு ஏமாத்துறோம், நான் ஏமாத்துறோம் அப்படின்றாரு. அதே 1 நாளாகும் 17:16 படிங்களா? ம் 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 ஹல்லேலூயா. போதும். நான் ஏமாத்துறோம், என் வீடு ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. வீட்டை சொல்கிறாரா இல்லையா?
நான் ஏமாத்துறேன், என் வீடு ஏமாத்துறோம். அதே அந்த 2 சாமுவேல் இந்த வசனம் அப்படியே அங்கேயும் இருக்குது பாருங்களா. 2 சாமுவேல் 11:1 படிங்களா. ம் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து ம் கிலியோத்தில் இருக்கிற யாபோசை முற்றுகை போட்டான். ம் அப்பொழுது யாபோசின் மனுஷர் எல்லாரும் நாகாசை நோக்கி, படிப்பா. எங்களோட உடன்படிக்கை பண்ணும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். ஹல்லேலூயா. 11:1 தான் படிச்சிங்களா? படிக்கல நீங்கள். 2 சாமுவேல் படிங்க பாரு. ம் 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 ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவர் வீடு கட்டுறேன்றாரு. இப்போ வீடு கட்டுறவர் யுத்தத்துக்கு போக வேண்டிய ஆள் எருசலேம்லேயும் இருந்துட்டாராம். ஆனால் இருக்கிற இடம் ஆலயம். ஆலயத்திலிருந்து அவர் வறண்டால் இப்படி வராரு. ஏதோ ஒரு பொம்பளை அங்கே குளிச்சுன்னுக்குது. அதை பார்க்க வேண்டிய அவசியமா? அப்போ நீ வீட்டில் இருக்கும்போது எப்படிக்கிறன்னு தான் இப்போ நான் சொல்ல வரேன். உன் வீட்டில் நீ இருக்கிற, உன் வீட்டில் நீ படுக்கிற, உன் வீட்டில் நீ எழுந்துக்கிற, எப்படி இருக்கிற? உன்னை கொண்டு தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். உன் வீட்டுக்குள்ளே நீ இருக்கும்போது பரிசுத்தம் உனக்கு தேவை. வீட்டுக்குள்ளே இருந்துங்கன்னு நீ இன்னைக்கு லீவ் கழிச்சிச்சு, இன்னைக்கு இந்த சினிமா பார்க்கலாம், இந்த பாட்டு பாடலாம், இந்த படத்தை பார்த்து நம்ம முக்கியம் கொடுக்கலான்னு நீ சொல்லின்னு இருக்குது. யாரும் பார்க்கலன்னு நினைக்காத, இயேசு பார்த்துன்னுக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட ஆண்டவர் காமிச்சார். சினிமாவுக்காக அவங்க பார்த்து பார்த்து போகிறதுனால இன்னும் பின்ன போயினே இருக்கிறாங்க. சில பேர் அப்படி பின்னாடி போயினே இருக்கிறாங்க. முன்னாடி அவங்களால வர முடியல. அவங்களும் தான் நல்லா ஜெபிக்கலாம்னு நினைக்கிறாங்க, அவங்களும் கத்தருக்குள்ள நல்லா பலம் பண்ணலான்னு நினைக்கிறாங்க, முடியல. அந்த சினிமாவோட காரியம் என்ன செய்யுதுன்னா அப்படியே இழுத்துக்கினே இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற, அதுதான் பைபிள் நீதி சங்கீதம் 101:3 எழுதுது, தீங்கான காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், என் கண் முன்ன வைக்க மாட்டேன். கத்தர் அந்த காரியத்தெல்லாம் அருவா இருக்கிறார். நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிங்க, நம்ம சினிமா சீரியலுக்கு நம்ம அடிமையாக ஆகிட்டோன்னா சாத்தான் உனக்கு அடிமையாக இப்பயே ஆகிட்டான். எப்பயே உன்னை அடிமை ஆகிட்டான். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற, உனக்கு வீட்டில் ஆதரவு கொடுத்தது யார்? உனக்கு அந்த டிவி வாங்கி கொடுத்தது யார்? உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளெல்லாம் வாங்கி கொடுத்தது யார்? உனக்கு அந்த உணர்வுதா? எப்படி ஆதரவு உனக்கு தருவார்? வீட்டுக்குள்ள உன் பரிசுத்தத்தை நீ காத்துனா தானே அவர் ஆதரவாக உனக்கு நிற்பார். இன்னைக்கு செல்ஃபோன் கட்சிச்சுன்னு சொல்லிட்டு தாராளமாக செல்ஃபோனுக்குது, நான் பார்க்கறதெல்லாம் என் கண்ணு போனுக்கு பார்த்ததுன்னு சொல்லி இருப்பியான்னா எப்படி கத்தர் உனக்கு ஆதரவாக நிற்பார்? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பரிசுத்தத்தை காத்துக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை சொல்லுங்க, இதை பார்க்காத அதை செய்யாதுன்னு. பிள்ளைகள் கூட இப்போ பெற்றவங்க உட்காந்து பார்க்குறதுனா பிள்ளைங்க பார்த்துனுக்குது. உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம காத்துக்கினா தான் அவங்க காத்துக்குவாங்க. ஹல்லேலூயா. நம்ம பார்க்காத விட்டால் தான் அவங்க பார்க்காத விடுவாங்க. நான் பார்த்துருக்குறேன். நான் வந்து இப்போ யாரையும் வற்புறுத்தி நீங்கள் இப்படி இருங்கம்மா நான் சொல்ல வரல. உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். நான் என் பரிசுத்தத்தை உண்மையாக சொல்கிறேன். நான் 96 ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி 2025 எனக்கு ஒன்று சீரியலு சினிமா எல்லாம் தாராளமாக கிடைக்குது. எங்கள் வீட்டில் ஒய்ஃபை தான், பெரிய டிவி தான் இருக்குது, உள்ளே ஒரு டிவி இருக்குது, வெளியே ஒரு டிவி இருக்குது தான், எல்லாம் தாராளமாக இருக்குது. செல்ஃபோன் இருக்குது தான், அது எனக்கு முக்கியம் இல்லை. அதை வாங்கி கொடுத்தது அவள். உண்மையாக பாருங்கள், நம்ம தாவீதுக்கோசம் இருந்த உரியாவுடைய பேச்சு அவர் அசட்டை பண்ணிட்டார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் நினச்சினுக்கிறாரு, இந்த உரியாவுக்கு கையில் ஒரு நோட்டீஸ் குத்தாமிச்சா யாரும் அந்த உரியாவுக்கே தெரியாது, அவர் யாரை பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டார். ஆனால் தெய்வம் பார்த்துனுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், வீட்டில் இந்த மனுஷன் போக வேண்டியவர், மனைவி அழகான மனைவி வீட்டில் இருக்குது. இவர் சொல்கிறாரு, இப்போ இவ்வளோ பெரிய யுத்தம் நடந்துனுக்குது, இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துக்குது, நான் எப்படி ஆண்டவர் வீட்டுக்கு போக முடியும்? உன்னை விட்டுட்டு எப்படி நான் வீட்டுக்கு போக முடியும்? உன் கூட தான் நான் இருக்க முடியும். அப்போ இவர் சொல்கிற பற்றுதலா, உன் கூட தான் நான் இருக்கணுன்னு ஆண்டவர் அவர் சொன்னல. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், உன் கூட தான் இருக்க அவர் பற்றுதலாகிறாரு.
இன்றைக்கி அநேகர் அவர் கூட இருக்க பற்றுதல் இல்லை. தாவீதை போல உற்று மேலே போய் நின்றுங்கன்னு இவங்கள பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாமா, இது நம்ம வேலை இல்லை. சர்ச்சுக்கு வந்தால் கூட யாரையும் பார்க்காதீங்க. நம்மளை பார்க்கவே நம்மளுக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை பார்க்க என்ன செய்யணும்? இன்றைக்கி பரிசுத்தமான திருவிந்து அப்பத்தை ரத்தத்தை நம்ம பானம் பண்ண போகிறோம். நம்மளை பார்க்கவே நம்மளுக்கு நேரம் இல்லை. அப்போ உண்மையாகவே நம்ம என்ன செய்யணும்? தேவ பிள்ளைங்க தீங்கான காரியத்தை உங்கள் கண்ணு வையா அனுப்பும்போது உண்மையாக சொல்கிற டிவியில் என்ன கிடைக்குதுன்னா, டிவியில் என்னானா பார்க்குறீங்களோ அது மூலியமாக தான் அசுத்தாய் கிடைக்குது. இன்றைக்கி வர இங்கே உட்கார்ற அசுத்தாயெல்லாம் வெளியே போய்டு. அசுத்தாய்க்கு இங்கே அலோட்டு இருக்காது, விடுதலை ஆகிடுவேன். இப்போ வீட்டில் போகிறேன், நீ அதே டிவி சீரியலை இப்படி ஆன் பண்ணுற, அதை பார்க்குற, அது மூலியமாக சருன்னு எங்கே இறங்கிருந்தம்மா இங்கே இறங்கிடும். நான் சமயத்தில் ஒரு பையனை கேள்விப்பட்டேன், படித்த பையன், நல்லா படித்து அடுத்துக்கு நல்ல டிகிரியாக வாங்கிட்டு இருக்கிறார். வேலைக்கு போக வேண்டியது, அவருக்கு வேலைக்கு போக பிடிக்காத, இல்லை சினிமாவில் போனால் நல்லா வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நிறைய பணம் கிடைக்குன்னு சொல்லி ஒரு லாட்ஜ் எடுத்து தங்கி அம்மாக்கிட்ட சொல்லிக்கிறார், எனக்கு லாட்ஜுக்கு பணமோ சாப்பாட்டுக்கு பணமோ அமுச்சிட்டு சில நாட்களுக்குள்ளே நான் சினிமாவில் போயிடுவேன், உன்னை அந்த பணத்துக்கு பதிலாக நான் உன்னை நல்லா ஆக்கிடுவேன்னு ஒரு 6 மாதம் இப்படியே ரூமில் தங்கறது, சினிமாவுக்கு அந்த செல்ஃபோனில் பண்ணி யார் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, யார் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி அதே பார்த்து 6 மாதம் வரைக்கும் அவங்க அம்மா அமுச்சிக்கிறாங்க. 6 மாதம் பொறுத்து அவங்க சொல்லிட்டுக்கிறாங்க, இனிமேட்டு நான் பணம்லாம் அனுப்ப மாட்டேன், என்னால் முடியாதுன்னு. இவனுக்கு 6 மாதம் இருந்த பைத்தியம் போய் அவங்க அம்மாவையே தீர்த்துட்டான். போனான், பணம் கட்ட மாட்டியா, எனக்கு பணம் தர மாட்டியா அப்படின்னு கிச்சனில் இந்த கத்தி எடுத்து கைத்தை அறுத்துட்டு நல்லா டிவி சீரியலரு நல்லா சவுண்டாக போய் பார்த்துக்கின்னு அவங்க அப்பா குளிச்சிருந்த அப்பாவை தாப்பால் போட்டு விட்டு ரத்த வெள்ளத்தில் அவங்க அம்மா உள்ளே கிடக்குறான். படித்த பையன். அப்போ யார் காப்பாற்ற முடியாது நீங்கள் நினைக்கிறீங்க? இயேசு தான் காப்பாற்ற முடியும். இயேசுவால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும். அப்போ உண்மையாகவே நீங்கள் எவ்வளோ படிப்பு இருக்கலாம், எவ்வளோ எல்லாமே இருக்கலாம், ஆனால் இயேசு இல்லாத எதுவுமே நடக்காது. நீங்கள் யாரை நம்புறீங்க? அப்போ உலகத்தாரெலாம் எப்படி வாயிறாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? உலகத்தாரெலாம் இயேசுக்காக வாயில, உலகத்தார் வாயிறாங்க, ஆனால் சாத்தான் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு துணையாக நிற்பான். நீங்கள் சாத்தானுக்கு துணையாக இருக்கிறீங்களா? சாத்தான் நீ துணையாக இல்லாததுனால உனக்கு துணை இருக்க மாட்டான். பாவத்து மேலே பாவம் செய்ய வச்சு அந்த பாவம் செய்யத்து தெரியாத உணர்வு இல்லாத ஆகிடுவான். ஹல்லேலூயா. நீ என்ன பாவம் செய்யறன்னு உனக்கே தெரியாது. நம்மளை உணர்வற்றவனா அவ்வளோ பரிசுத்தமுள்ள தெய்வத்திலிருந்து பிரிக்கிறது தான் அவன் வேலை. உலக மக்களுக்கும் உனக்கு நீ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் துன்மார்க்க நீதிமானன் பிரித்து எடுத்துருக்கிறார். உன்னை ஏன் வம்சத்துலேருந்து ஆண்டவர் உன்னை பிரித்து எடுத்துன்னு தானே நீ இப்போ எவ்வளோ பேர் வெளியில் இருக்கிறாங்க, அவங்களாம் உள்ளே உக்காணிலையே, நீ உக்காணிக்கிறிய. ஏன்? உன்னை பிரித்து அந்த வம்சத்துலேருந்து தான் நீ வந்த, அந்த குடும்பத்துலேருந்து தான் நீ வந்த. ஆனால் பிரித்து எடுத்துன்னு அவர் வீட்டில் அவர் கூட உட்கார வச்சுன்னுக்கிறார். நீ ஆனால் அவர் கூட உட்கார மாட்டுற, வேறு யார் கூடயே உட்காரணும், வேறு யார் கூடயோ நடக்கணும், வேறு யார் சொல்கிற ஆலோசனையே கேட்கணுன்னு நம்ம நீ போயின்னுக்கிறோம். அப்போ நம்ம நீ காத்துக்கொள்ளணும். அதே 10 படிங்க, 2 சாமுவேல். ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அந்த பிரச்சனைலாம் தீர்த்துட்டு வந்திருக்கிறாரு. நீ இவ்வளோ கலைச்சி வந்திருக்கிறல்ல, ஏன் உன் வீட்டுக்கு போகல? அப்போ தான் இதெல்லாம் விசாரிச்சுக்கினாரு. ஏன்னா விசாரிச்சுக்கினா தானே அவங்க வீட்டுக்கு இவர் போக முடியும். யாரும் பாண்டி வீட்டுக்கு இவர் போனல, அதனால் உன் புருஷன் அந்த வீட்டில் இருந்தால் இந்த புருஷன் போக முடியாதுல்ல. இன்னைக்கு உண்மையாக நம்ம மாற்றணும். நாங்கள் பாஸ்ட்டு கூட சாம்சுந்தர ஏற்படுத்துகிறேன், ஒரு வீட்டுக்கு கூட தனியாக பாஸ்ட்டு அமிச்சதில்லை. ஆம்பளை பொம்பளை இருந்தாலும் 2 பேராக தான் அவங்க போயிட்டு வர சொல்லுவார். ஏன்னு கேட்டால் அவங்க கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் பரிசுத்த குலைச்சல் அவங்களுக்குள்ளே ஆகக்கூடாது தான் பாஸ்ட்டு அது மாதிரி கட்டளை கொடுத்தாரு. அதே போல் கல்யாணம் ஆகாதவே இவங்க ஊழியம் செய்யக்கூடாது தான் கல்யாணம் ஆகிட்டு தான் நீங்கள் ஊழியம் செய்யணுன்னு நிறைய பேர் பாஸ்ட்டே திருமணம் பண்ணி வச்சார். ஏன்? தன்னை காத்துக்கிறதுக்கு தான். ஹல்லேலூயா. சாட்சி ரொம்ப முக்கியமானது இல்லவா? அந்த உரியா அவ்வளோ சாட்சியாக ராஜாக்கு நிற்கிறான். ஆனால் இவர் சொல்கிறாரு, என் வீடு ஏமாத்துறோம்,
நான் ஏமாத்திரம், என் ஜனம் ஏமாத்திரமா இருந்தா என்ன? நீ என்ன பண்ணிட்ட உன் வீட்டில்? ஹல்லேலூயா. அவள் உண்மையாகவே வீட்டில் இருக்கிற சகோதரிங்களாம் சரி, வீட்டில் இருக்கிற சகோதரனா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி இருக்கிற மட்டும் தான் முக்கியம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சாவு வரப்போகுதுங்க. எல்லாரும் ஒரு நாள் சாவை தான் போகிறோம். ஆனால் எப்படி அது நடக்கும்? அந்த சாவில் கர்த்தர் ஒன்று மகிமைப்படுவாரா? இப்போ அந்த வியாதிப்பட்டாங்க, 2 பேர் வியாதிப்பட்டாங்க. எசேக்கியாவுக்கு வியாதி தான் வந்துச்சு, அந்த லாசருக்கும் வியாதி தான் வந்துச்சு. அந்த 2 வியாதியில் 2 காரியம் இருந்துச்சா இல்லையா? ஒரு வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி, ஒரு வியாதி மகிமை உண்டு பண்ணுற வியாதி. அதுதான் 2 காரியம் ஒரு மனுஷனுக்கு. உலக மக்களுக்கும் சாவு வரும், உனக்கும் சாவு வரும். மகிமைப்படுற ஒரு காரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க, நம்ம இன்னைக்கு வந்தோம், என்னை கழுவுங்கப்பா, என்னை உங்கள் ரத்தத்தினால கழுவுங்கப்பா. இன்னைக்கு பாஸ்டர் நடத்தின ஆராதனை அந்தளவுக்கு சரியில்லை, பாஸ்டர் நடத்தின செய்தி அந்தளவுக்கு சரியில்லை. ஈஸியாக வாய் கூசாத நீ பேசிடல. உன் வீட்டுக்குள்ளே நீ எப்படி இருக்கிற? சீரியல் பார்க்காத உன்னால் இருக்க முடியுதா? சினிமா பார்க்காத இருக்க முடியுதா? அதே பாஸ்டர் வீடு பார்க்காத இருக்கிறாங்க தெரியுமா? அப்போ நம்மளை உண்மையாகவே என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். ஆனால் நான் சொல்லுவேன், இன்னும் அநியாயம் சர்வம் செய்யட்டும், அவங்கள பார்க்கவே தேவையில்ல. வெளிப்படுத்தல அவர் எழுதி வச்சிட்டாரு, அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் செய்யணும், பரிசுத்தம் உள்ளவன். இது 3 தீர்ப்பு ஒரு நாளைக்கு. இது பரிசுத்தம் 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 பரிசுன்னு வாய்ந்தவங்களுக்கு பல கிரீடாங்க காத்துனுக்குது. நீதி நீதி நீதி, எதுவெல்லாம் நீதி மேலே பசிதாப்பட்டு, இதை செய்தடா, இந்த தப்பு செய்தடா, இவங்க தான் நீதியை பேசினே இருப்பாங்க. இது பண்ணாதடா, இதை பண்ணாதடா, இது செய்யாதடா, இது தப்புடா தப்புடா, நீ அங்கலாய்க்கிறியா? அந்த நீதிக்கேற்ற பலன் இருக்குது. அதே போல் நீ செய்யறதுலாம் நீயே ரைட் பட்டுற, நான் செய்து கரெக்டு, நான் நேரான வழியில் தான் போகிறேன், நான் கரெக்டாக தான் செய்கிறேன், நீயே ரைட் பட்டுற பற்றியா? அந்த அநியாயத்துக்கு பலனும் கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம யாரையும் தடுக்க முடியாது. அதே 11 படிங்க, முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. இதோட சாட்சி நாங்கள் வேணும், அந்த உரியாவோட சாட்சி. இதுக்கு மேலே எதனா ஒரு சாட்சி தேவையா? ஐயோ, இவ்வளோ உண்மையாக நம்மளுக்கு இருக்கிறானே, இவ்வளோ உத்தமனா நம்மளுக்கு இருக்கிறானே, இவனை காட்டிலாம் அதே ஒரு பார்வன் இந்து தான். பார்வன் வந்து இந்து தான். இந்தாலா கர்த்தருடைய பிள்ளையா? இந்து. அவன் சொல்கிறான், இவ்வளோ விவேகம் உள்ளவனோ, இவ்வளோ நாணம் உள்ளவனோ உன்னை போல யார் இருக்கிறாங்க? நீ வேற யாரும் இல்லை, வேற யாருக்கு சலெக்ஷன் இந்த காரியத்துக்கு பொறுப்பு இல்லை. இந்த எகிப்தில் இருக்கிற அத்தனை ஜோசியக்காரனுக்கு இல்லை, ஜாதகாரனுக்கு இல்லை, உனக்கு தாங்க இது. என் கூடியே இருன்னு வச்சிட்டாரு. வச்சூர் எல்லாத்தையும் குத்துட்டாரு. பெரிய ஒரு சிங்காசனத்தில் மட்டும் நான் உட்கார்றேன், என் வீட்டுக்கு நீ என்னவாரு? ஆண்டவனாயிரு. என் அரமனைக்கு என்னாரு? அதிபதியாயிரு. அப்போ ஒரு இந்து மனுஷனுக்கு அவ்வளோ இறக்கம் குணம் இருக்குது. நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை தானே, உனக்கு ஏன் அந்த இறக்கம் குணம் இல்லை? தாவீது கர்த்தருடைய பிள்ளை யாரு? ஒரு உரியா சொல்கிறான், என் ஆண்டவனுக்கு இவ்வளோ பிரச்சனை, தலைக்கு மேலே வெள்ளம், பெரிய படம் வந்திருக்குது, பெரிய பிரச்சனை, நீ நிற்கிறீங்க, பெரிய யுத்தத்தில் நிற்கிறீங்க. இப்படி இருக்கும்போது நான் எப்படி என் வீட்டுக்கு போக முடியும்? நான் மனைவியோடு எப்படி போய் பேச முடியும்? என் வீட்டில் போய் நான் எப்படி சமாதானமாக படுக்க முடியும்னு ஒரு உரியா சொல்கிறான். அவனை எப்படிப்பட்ட சிங்காசனத்தில் தாவீது வச்சிருக்கணும்? ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தம்மா யோசேப்பு கொடுத்த ஸ்தானத்தை உரியா கொடுத்துருக்கணுங்க. ஆனால் என்ன கிடச்சிது? உண்மையாக வாய்ந்த அவனுக்கு சாவகச்சர். அதனால தான் அந்த குழந்தை என்ன செய்யறதுமா, நீ ஒரு மனசு உண்மையாக இருந்தவனை நீ உயிரோட கொன்னிய, நீ பெத்த குழந்தைய என்ன செய்வேன்? கேவலமாக சாவடிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் சொன்னல, சத்துருக்கு சத்துருவாக இருப்பார், பச்சிக்கிற அக்னியாக இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஒரு சாதாரண தெய்வத்துக்கிட்ட நீ வரல, ஜீவனுள்ள தெய்வம் உன்னை என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். யார் நம்புறீங்க? இங்கே இது வரைக்கும் அசட்டையாக கூட நம்ம இருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் அசட்டை பண்ணி கூட கர்த்தரை தேடி இருக்கலாம். இனி மாற்றிக்குங்கம்மா,
இனி மாற்றி பாருங்க. உங்கள் வியாதி நேரத்தில் அவர் உங்களை தப்பி வித்து கர்த்தர் உங்களை வைப்பார், சுகத்தை தருவார். அதே போல் நீ வீட்டில் பரிசுத்தமாக நீ காத்துக்கிற போது ஆதரவாக நிற்பார். இந்த இடத்துல தாவீது ஆதரவாக இருந்தானா, நிறைய இடத்துல ஆதரவு கொடுத்தாரு. ஆடு மேய்ச்சி அந்த இடத்துல இருந்த சவுலுக்கு அழுகி நிறைய வாடி தப்பிச்சு கர்த்தர் தான் ஒரு ஆதரவாக விடுவிச்சுன்னு வர்றாரு. இன்னைக்கு உன்னை கர்த்தர் தான் ஆதரவாக ஆகி நல்ல ஒரு வசதி வாய்ப்பை கொடுத்து உன் வீட்டில் வச்சுன்னுக்கிற சகோதரியே, நீ எது நினைக்கிறியோ, நான் என் வருமானத்தில் வாங்கினேன், என் வருமானத்தில் தான் என் டிவி வாங்கினேன், எனக்கு பார்க்க அதிகாரம் இல்லையா, என் செல்ஃபோனை நான் வாங்கினேன் நீ நினைக்கலாம். உன்னை ஆண்டவர் அவர் தான் கொடுத்தாரு. உனக்கு ஆண்டவர் அவர் தான் உனக்கு படி அளந்துனுக்கிறாரு. அவர் தான் உனக்கு சுகம்பலம் கொடுத்து நீ வேலைக்கு போயினுக்கிற. இன்றைக்கி உண்மையாக ஒரு சீரியலை உன்னால் வெறுக்க முடியலன்னா நீ இயேசுக்காக என்ன செய்ய போகிற? ஒரு சினிமா சீரியல் எல்லா உலக மக்கள் பார்க்குற மாதிரியே நீயே பார்த்து உன் கண்ணி இச்சைகளை கொடுத்து உன் சரீரம் முழுவதும் ஒரு நாளும் ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீ அந்த காரியத்தில் முழுசாக அப்படியே நிற்கிறன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீ யார் கூட நிற்கிற? சாத்தா உன் பக்கத்தில் நின்றுக்கிறான், உன் கூடியாகிறான். நீங்கள் விளையாட்டான்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி ஏசப்பா வருவான்னா எப்பவுமே நீ உன் காலை ஆயத்தமாக இருக்கணும். இந்த நேரக்கால சத்தம் கேட்டால் கூட நான் இப்படியே எழும்பிடுவேன், இப்படியே பறந்துடுவேன். என் கற்பனைலாம் என்னோட இதுவெல்லாம் இதுதான். இப்போ வரைக்கும் நான் உக்காந்துருந்தா கூட நான் எப்பயுமே நினச்சிக்குவேன், இப்போ நீ வட்டினா கூட நான் உக்காந்த நிலைமையா உன்கிட்ட வந்தேனம்பா. நான் வேற எதுக்கு நான் கவலைப்படுறதில்ல. இப்போலாம் எதோ குறித்து நான் கவலைப்படுறதில்ல. எது வந்தாலும் அவர் பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி சொல்லி நான் சொல்லின்னு இருக்கிறதில்ல. வீட்டில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, அந்த காரியம் இருந்துச்சு, இவனால தான் இந்த பிரச்சனை, இவங்களால தான், இதெல்லாம் என் வேலையே இல்லை. நடந்துச்சு அதோட அப்படியே விட்டுருது, மீதி கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அவர் வல்லமுள்ள தெய்வங்கிறாரு. ஒரு தம்பிக்கிட்ட நான் போய் பேசுகிறேன், ஒரு பிரச்சனைக்கு நான் பேசினேன். இன்றைக்கி நாங்கள் நல்லா பாசியம் படுக்கிறோம், நல்லா ஜெபிச்சிருக்கிறோம். அக்கினி தூண் அவர் வந்திருக்கிறாரு. அந்த அக்கினியை உன்னை சந்திக்கணும். ஹல்லேலூயா. உண்மையாக நான் அப்படி தான் பேசுறது. சில பேர் அடாவடியாக பேசுறங்கிட்ட அதிகமாக எப்படி பேசுறதுமா, அந்த அக்கினி துணியை காட்டிப்பார். ரொம்ப அடாவடி பண்ணி நம்மக்கிட்ட பேசுகிறாங்களே அவங்ககிட்ட விளையாட்டாக பேசக்கூடாது. நான் ரொம்ப நீ அடாவடி பண்ணிக்கிறியா, அநியாயம் பண்ணிக்கிறியா, கர்த்தரோட சந்திப்பார். அந்த விரல அப்படியே சந்திக்கும். பாஸ்டர் சொன்னார், உன் அப்பா அம்மா இந்த நிலைமையில் இருந்தா நீ வந்து பாப்பியான்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். இப்படி கையை நீட்டி அந்த யூடியூப்ல இருக்குது. அப்படி கர்த்தர் சந்திச்சார். அவ்வளோ பெரிய தெய்வம் நம்ம தெய்வங்க. நம்ம வீட்டில் ஒரு பரிசுத்தத்தை காத்துக்கோமே. அந்த எப்படி 1 நாளாகலே என் வீடு ஏமாத்திரம் நான் ஏமாத்திரன்னு சொல்கிறாரு. அதே போல் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதப்படுது பாருங்களா. 12:16 படிங்க. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தான். இல்லைங்க, அது இல்லை. 11 படி. 12:11 இல்லை, இரு மேலே 10:10. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யார் உனக்கு பயங்கரமாக தெரியுதா? இது உன் வீட்டை விட்டு என்ன நிற்காது, உன் வீட்டை விட்டு நின்னா நிற்காது. பாவம் தொடர்ந்து நம்ம செஞ்சுன்னு பட்டையை நம்ம வீட்டு வாசலில் இருக்குங்க. பாவத்து மேலே பாவம், நீ பாவத்து மேலே பாவம், நம்ம அநியாயத்து மேலே அநியாயம் செஞ்சுன்னு தேவன் சொல்கிறாரு, பட்டையை உன் வீட்டை விட்டு நீங்காது. ஹல்லேலூயா. பட்டையை நீ நினைக்கிற ஆசீர்வாதம், என் வீட்டு ஆசீர்வாதம் வருது. ஆனால் வீட்டில் ஏசு இருக்க மாட்டார், பட்டயம் வீட்டில் இருக்கும். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, நீதிமானோட வாசல்ல துஷ்ட நிற்பானா, பட்டயம் நிற்கும். கதை தாவீதோட வாழ்க்கையில் அனுபவிச்சார். இதுக்கு அண்ணாடா தான் அவர் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு. அது கீழெல்லாம் நீங்கள் படிச்சுன்னு அதான் கர்த்தர் சொல்லுகிறாரு. நீ என்ன செஞ்ச, இந்த சூரியனுக்கு முன்பா, இந்த வெளிச்சத்துக்கு முன்பா நீ இருளில் மறைமுகமாக செஞ்சுட்ட. இனி வரப்போகிற சந்ததி என்ன பண்ண போகிறாங்க, எதுக்கு முன்மை செய்ய போகிறாங்க? சூரியன் வெளியே அப்படியே அடிக்கும், உன் வீட்டு உள்ள அதுமாரி பாவம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. நீ பெக்க போகிற எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ண போகிறாங்க, பாவம் செய்ய போகிறாங்க. பாவத்து மேலே பாவம் நீ உன் வாழ்க்கை வாழ போகிற. அவள் உண்மையாகவே வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கவனத்தை வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பரிசுத்தத்தை கண்டிப்பாக காத்துக்கணும். பரிசுத்தமுள்ள தெய்வம் நம்ம வீட்டில் வளராரு. அவர் தான் ஆதரவு கொடுக்குறாரு. அதான் சொன்னேன்,
வீட்டுக்குள்ளே அவர் ஆதரவு தருவார். அதே மூணாவது காரியத்தை பார்ப்போமா? 2 ராஜாக்கள் 20:1. 2 ராஜா படி. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு ம் மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்கமாக்கி மரித்துப் போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. நம்ம உண்மையாகவே அவர் பிழைக்க மாட்டேன், மரித்து போவன்னு சாவை குறித்து சொன்னோன்னையும் அந்த சாவுக்காக அவர் அழுகுறாரு. அதே அந்த வசனத்தில் 9 படிங்களா? அதற்கு ஏசாயா, ம் கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே ம். செய்வார் என்பதற்கு ம். கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக ம். தாயின் 10 பாகை முன்னிட்டு ம். போக வேண்டுமோ, ம் 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டார். ஹல்லேலூயா. இப்போ சாவே உனக்கு வராது. ஆண்டவர் 15 வருஷம் கூப்பிட்டாரு. போய் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் எசேக்கியா ஊழியக்காரன் அழுதான், நீ போய் சொல்லு, அவனுக்கு சாவு வராது, 15 வருஷம் நான் கூப்பிட்டேன், ஆனால் அவன் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு மட்டும் பாருன்றாரு. ஹல்லேலூயா. அந்த வருஷத்தை கூட்டிடுறாரு, ஆனால் அவன் வாயிலேருந்து என்ன வார்த்தை வருது பாருன்றார். சாவை முன்ன அனுப்பணுமா இல்லை சாவை பின்னாடி அனுப்பணுமா? இதுதான் அவருடைய கேள்வி. சாவை உனக்கு முன்ன அனுப்பணுமா இல்லை சாவை உனக்கு பின்னாடி அனுப்பணுமா? என்ன படித்தாங்க அவங்க? கவனிச்சிங்களா? சாவை 10 பாகமா நான் முன்ன அனுப்பணுமா இல்லை 10 பாகமா பின்னாடி அனுப்பணுமா? ஹல்லேலூயா. ஆனால் எசேக்கியா கிட்டேருந்து வந்த வார்த்தை என்னதம்மா? அந்த முன்ன போகிறது லேசான காரியம். முன்ன சீக்கிரமாக அப்படி சின்ன ஹார்ட் அட்டாக்ல செத்துறாங்களா இல்லையா? முன்ன போகிறது லேசானது தான். அவர் நாணமாக பதில் கொடுத்துட்டாரு. முன்ன போகிறது ஒரு லேசான காரியம்தான், ஆனால் முன்ன போவேண்ணா அது என் பின்ன போட்டோம். ஹல்லேலூயா. நம்ம வாயில் கூட அப்படி தாங்க பேசணும். எதுக்கு பார்த்தாலும் செத்தா நல்லாயிருக்கும், செத்தா நல்லாயிருக்கும். முன்னுக்கு இது லேசாகுது சாவு. நீ சொல்ல சொல்ல அது கேட்ச் பிடிச்சுனே இருக்குது. நான் செத்துட்டா நல்லாயிருக்கும், நான் செத்துட்டா நல்லாயிருக்கும், முன்ன உட்காந்துக்கிறான். அதை பின்னாடி அனுப்புங்க நீ. ஹல்லேலூயா. நீ யாருக்காக வாழாத, உன்னை ஆராதிக்க எனக்கு வாழ்வு தாங்கன்னு. ஹல்லேலூயா. உன் குடும்பத்துக்காக நான் ஐயோ என் பேர பிள்ளைங்களாம் பார்க்கணும், என் பேர பிள்ளைங்களாம் நான் கல்யாணம் ஆகிட்டு கண்ணை முன்னே கொஞ்சம் நல்லா இருக்கும், என் பேர பிள்ளைங்களாம் நல்லா ஐயோ கொஞ்சம் சின்னதாகுது, இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கிதான் நல்லா அப்படி கேட்காத. இயேசுவே உன்னை ஆராதிக்க எனக்கு ஆயுசு தாங்க. இயேசு உன்னை ஆராதிக்க, உன் நாமத்தை உயர்த்த நான் யாருக்காக வாழக்கூடாது, உனக்காக வாழ எனக்கு ஆயுசு நாட்கள் தாங்க. அந்த சாவை 10 பாகமாக பிடிச்சி இன்றைக்கி அவர் பின்னாடி துரத்த போகிறார். ஆனால் அது உன் வாயில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. 10 பாகமா எந்தது விதத்தில் உன்னை சாவடிக்க அவன் சாவை வைத்து உன் முன்ன வச்சு அதை மேன்மை பாராட்டுறானோ அந்த 10 பாகத்தை பிரித்து அதை பின்னாடி அப்படியே வலிச்சு கர்த்தர் உனக்கு பின்னாடி அனுப்ப போகிறாரு. ஹல்லேலூயா. நீ அதை நினச்சி அழுவுறியா? இந்த வியாதி வந்துச்சு செத்துருவேனா, இந்த பிரச்சனை வந்துச்சு நான் செத்துருவேனா, இந்த காரியம் வந்துச்சு நான் ஒரு நாளைக்கு 10 வாட்டிலாம் சொல்லாத இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏசா அதனால தான் சொல்கிறாரு, அது 10 பாகமாக பிடி, அது பின்னாடி அனுப்பு. சொல்கிறத நிறுத்துப்பா. ஃபஸ்ட்டு நான் செத்துருவேன்றிய முன்ன சொல்லினுக்கிறல்ல, முன்ன தானே வாய் சொல்லுது, அது நிறுத்து. இனி அது பின்னாடி போகுது. ஹல்லேலூயா. அதை என்ன செய்யணும் இப்போ? அது பின்னாடி அனுப்பு, சொல்கிறத நீ நிறுத்து. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் பிள்ளைங்க கூட பாரா ஈஸியாக செத்துருவேன்னு சொன்னால் அம்மா பயந்துருவாங்கல்ல. அம்மா நீ ரொம்ப அப்படி பண்ணினா தான் நான் செத்துருவேம்மா, நான் ரொம்ப பண்ணினா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேம்மா. சொல்கிறது ஈஸி, ஆனால் நடந்துச்சுன்னா சொல்லுங்கள், நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நான் கரூரில் இறந்தது 41 உயிர் இறந்துச்சு. யார் நீங்கள் அழுவுறீங்க அதுக்காக? உண்மையாக இப்பயும் ஜெபிச்சா அழ வருது. குழந்தெல்லாம் நசுங்குச்சு அப்படியே செத்துச்சுன்னு சொல்லி அந்த கூட்டத்தை பார்த்தாலும் அந்த ஜபகுறி பண்ணாலுமே கண்ணில் தண்ணி வராது இருக்க முடியல. ஏன் கேட்டிங்கன்னா அவ்வளோ ரொம்ப வேதனையாக இருந்துட்டாங்களே, எவ்வளோ மூச்சு திணற முடியாதுந்தா எப்படி செத்துருப்பாங்களே அப்படி நினைக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கு அது வேதனையாகுது. அப்போ உண்மையாகவே நீ வாழணும் இயேசு ஒரு நாள் விரும்புகிறார், நீ வாழ்ந்திருக்க விரும்புகிறாரு. அதனால் நீங்கள் அதை நான் முடிச்சுக்கிற திருவந்துது. அவன் உண்மையாகவே நம்ம சாவை இனிமேட்டு மேன்மை பாராட்ட வேணாம். அதை 10 பாகமாக யாராக இருக்குது பிடிச்சிருக்குது? சொன்னது பிடிச்சிக்குதா பிடிக்கலையா?
பிடிச்சிருக்குதா? ஃபஸ்ட்டு வியாதியில் குணமாக்கி அவர் தப்பி வைப்பார். ரெண்டாவது வீட்டில் பரிசுத்தமாக்கி ஆதரிப்பார். மூணாவது சாவை பின்னிட்டு போக வச்சு ஆயுசு நாட்டில் கூட்ட வைப்பார். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். இந்த திருப்பந்தி ஆராதனையில் கர்த்தாவே எங்கள் மத்தியில் நீ இருந்து இதை நல்ல முறையில் நடத்தி தந்ததுக்காக உம்மை சோத்தரிக்கிறோம். குறிப்பாக தாவீதை போல நாங்கள் காணப்படாதபடி அப்பா எசேக்கியா, தாவீது, லாசருடைய சரீரத்தில் நீங்கள் மகிமைப்பட்டீங்க. எசேக்கியாவுடைய சரீரத்தில் அப்பா சுகத்தை கொடுத்து அவர் உனக்கு சாட்சியா இருப்பார்னு நீங்க பார்த்தீங்க. உன்னை காட்டல, நீ கொடுத்ததை காட்டல, ஆனா உன்னை அறியாத தெரியாத உன்னை கொண்டு போய் இதை பாரு அதை பாருன்னு காட்டி இருந்ததெல்லாம் எழுந்துட்டாரு. தாவீதே அப்பா தன்னை பாதுகாத்த தெய்வத்துக்கு பரிசுத்தமா இல்லாதபடி அப்பா அவர் ஒரு கொலை பண்றவரா, ஒரு குடும்பத்தையே நாசமாக்குறவரா காணப்பட்டாரு. நாங்கள் அப்படிப்பட்டவங்களா காணப்படாதபடி அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளா நாங்கள் வாழ நீ வருகையில, உங்க வருகையில நாங்கள் ஒவ்வொருத்தரும் அப்பா நித்தியத்துல நாங்கள் உம்மோட கூட பங்கு பெறவங்களா காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பா இந்த இடத்துல யார் யாரு சரீரத்துக்குள்ள வியாதி மரணத்துக்கு எதுவானத கொண்டு வந்து பயத்தை உண்டாக்குதோ அந்த வியாதி ஒவ்வொரு வீட்டையும் விட்டு வேரோட பிடுங்கி ஏறிங்க. அதே போல இந்த கீதா அவங்க அண்ணனை கூட நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. அந்த ஐசு வாயிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வாங்க. தெபோரா அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. சந்திரா அம்மாவுக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. இந்த அதே போல இந்த யுகந்தர்னு கூட நல்ல சுகத்தை பலத்தை கொடுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த பூனா கூட கொடுக்குறோம். நல்ல சுகத்தை பலத்தை நீ கட்டளை எடுங்க. இயேசுவின் நாம அந்த விஜய அம்மா அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.